Hi friends, அனைவருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போறதுக்கு முன்னாடி என்னோட subscribers, viewers, friends எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் friends. இந்த வீடியோவில் நிறைய பேர் ரிக்வெஸ்ட் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்க. சார் உங்களுடைய ட்ரேடிங் ஜர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, நீங்கள் யார், உங்களுடைய எல்லாமே வந்து நம்ம பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் தெரியும். நம்ம 2018-19 நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு வருஷமாக வந்து நம்ம நான் எப்படி ட்ரேடிங்குள்ளே வந்தேன், ட்ரேடிங் ஃபீல்டு எப்படி இருந்தது எல்லாமே வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் வந்து இப்போ இந்த 2022 வந்து நம்ம நிறைய வியூவர்ஸ்க்கு வந்து என்னை பற்றி தெரியாமல் இருக்கலாம். நான் யார், எப்படி, எங்கேருந்து வந்தேன், என்ன கதை, எப்படி எதுவுமே தெரியாமல் இருக்கலாம். ஸோ என்னுடைய விஷயத்தை வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என் பேர் வந்து சிவாஜி. அதாவது என்னுடைய ஃபேஸ் பார்க்காதவங்க தம்ப்நெயில் பார்த்துருங்க. ஆக்சுவலாக வந்து நான் லைவில் வந்து என்னுடைய ஃபேஸ் காமிச்சிருக்கேன், ஒரு சில வீடியோவில் காமிச்சிருக்கேன். எனக்கு வந்து அந்தளவுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு லைவில் ஃபேஸ் காமிச்சு வீடியோ போடுறதுக்கு ஒரு பேச முடியல என்னால். ஏன்னா வந்து ஒரு ஸ்பீச் மேடையில் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து வேறு மாதிரி கொடுப்பாங்க, நமக்கு வந்து பேசி பழக்கம் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து லைவில் கூட போட்டு பார்த்தேன்னா அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக எனக்கு பேச முடியல. அந்த மாதிரி லைவாக போட சொல்லுவோம், என்னால் ஸ்பீச் சரியாக வந்து பேச முடியல ஃப்ரெண்ட்ஸ் என்னால். ஓகே, சரி. என்னுடைய பேர் வந்து சிவாஜி. நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு அறிமுகமாகிறது வந்து 2007 உள்ளே வரேன் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா 2005, 2004, 2002 பார்த்திங்கன்னா சன் டிவி நியூஸில் தான் பார்த்துட்ருப்பேன். என்எஸ்சி, பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க, ஏற்றம் இறக்கம் அப்படிலாம் போடுவாங்க. எனக்கு அதை பற்றி சத்தியமாக தெரியாது எனக்கு. ஆக்சுவலாக 2007 தான் உள்ளே வரேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய ஸ்டடிலாம் கேட்டிங்கன்னா என்னோடய ஸ்டடி வந்து SSLC. நான் அது படிக்கல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ஏன்னா நல்லா படிச்சிருந்தேன், ஆனால் எனக்கு படிக்கிறது வசதி இல்லை அந்த டைமில். ரொம்பவும் கொஞ்சம் வறுமையான சூழ்நிலை தான். அதனால் படிப்பு வந்து பாதியிலே நிறுத்தப்பட்டது. ஓகே, என்னுடைய ஊர் எல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்க திருவண்ணாமலை மாவட்டம் ஒரு வில்லேஜ், அந்த இடத்துல அது மட்டும் போதும், ஏன்னா ரொம்ப டீப்பாக உள்ள வேணாம். ஓகே, அந்த வில்லேஜ்லேருந்து வந்திருக்கேன். இப்போது வந்தேன்னா 1995 வந்து பெங்களூர் என்ட்ரி ஆகிறேன். 1995 அப்போ வந்து ஆக்சுவலாக வந்து அந்த எஸ்எல்சி முடித்ததுக்கு உடனே வந்து நான் வந்து வேலைக்காக போயிட்டேன். ஏன்னா வீட்டில் வறுமை இல்லைங்களா, ஸோ அதனால் வேலைக்காக போயிட்டேன். நான் வேலைக்கு போய் எந்த வேலைக்கு போகிறேன் அப்படின்னா இந்த பேனல் போர்டெலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஸ்டார்டர்ஸ், அந்த 3 ஃபேஸ் சிங்கிள் ஃபேஸ் அப்படின்னு எலக்ட்ரிக் ஸ்டார்டர்ஸ், எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட குட்ஸ் அது மேனுஃபேக்சரிங் பண்ணுறது கற்றுக்கிறதுக்கு போகிறேன். நான் வந்து வேலைக்கு போகிறேன். நான் அது மாத சம்பளம் வந்து கேட்டிங்கன்னா 325 ரூபா ஒரு மாத சம்பளம், வந்து 325 ரூபா ஒரு மாதத்துடைய சம்பளம். ஃபஸ்ட்டு வேலைக்கு போகிறேன், சின்ன பையன் அப்போது, ஏன்னா எஸ்எல்சி முடித்த ஃப்ரெஷ்ஷு. அப்போது ஒரு 5 இயர்ஸ் வந்து வேலை கற்றுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து 2000 வந்து அந்த 5 வருஷம் வந்து வேலை கற்றுக்கிட்டேன். 2000 வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஓனாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்து அந்த 2007 வரலும் கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்து வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே என்னுடைய மேரேஜ்லாம் ஆகுது. 2005 வந்து என்னுடைய மேரேஜ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் என்னுடைய சேவிங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கரையும், கொஞ்சம் வீடுலாம் கட்டினது, மேரேஜ் பண்ணது எல்லாம் வந்து கொஞ்சம் எல்லாம் போக கழிச்சோம். எல்லாம் பிஸ்னஸ் பண்ணி நல்லா ஒரு ஸ்டாண்டர்டில் இருந்தேன். 2007 கொஞ்சம் நல்ல கேபிட்டல் இருந்தது என்கிட்ட அப்போது. ஏன்னா இந்த 95லேருந்து 2005 வரல நல்ல ஒரு 10 வருஷம் சூப்பராக போச்சு என்னுடைய லைஃப். 5 வருஷம் கற்றுக்கிறதுக்கு, 5 வருஷம் பிஸ்னஸ் பண்ணதுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுத்துச்சு அந்த வருஷம். ரொம்ப ஹெவியாக பிஸ்னஸ் பண்ணேன். என் கூட என்னுடைய ஃபேமிலி சப்போர்ட் பண்ணாங்க. அந்த டைமில் நல்ல ஒரு ப்ராஃபிட் அந்த டைமில் இருந்தது. ஸோ ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, நல்ல விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 10 வருஷம் நல்லா சூப்பராக போச்சு. அதுக்கப்புறம் வந்து 2007 வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் அறிமுகமாகறாரு. ஷேர் மார்க்கெட் பற்றி வாங்க உள்ள இதை பற்றி நிறைய நம்ம இருக்குது, அமௌண்ட்டு போட்டால் நல்லா எடுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா என்கிட்ட அமௌண்ட் இருந்தது இல்லைங்களா. ஸோ என்னால் சரி இந்த அமௌண்ட் வச்சு இந்த 10 வருஷம் நமக்கு எப்படி ஸ்பீடாக போச்சோ அதே மாதிரி இந்த 10 வருஷம் இன்னும் அதை 3 மடங்கு 4 மடங்கு ஆக்கலாம் அப்படின்றதுனால என்ன பண்ணேன், 2007 என்ட்ரி ஆகிறேன். ஆப்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு என்ட்ரி ஆகிறேன். நான் அந்த டைமில் எனக்கு ஆப்ஷன் அப்படின்றது தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அந்த டைமில் ஆப்ஷன் அப்படின்ற விஷயம் தெரியாது. நான் ஆப்ஷனில் என்ட்ரி ஆகிருக்கிறேன்றது மட்டும் தெரியும். முதல்ல எல்லோரும் போடுற மாதிரி கம்மியான அமௌண்ட் தான், வெறும் 10,000 ரூபா 5,000 ரூபா சம்திங் ஞாபகம் இல்லை. அந்த அமௌண்ட்டு போட்டேன். போட்டேன்னு 2000 3000 ப்ராஃபிட் வந்துச்சு. செம்ம ஹாப்பி. 10,000 ரூபாய்க்கு 2000 3000 ரூபாய் ப்ராஃபிட் வருதுன்னா அப்போ 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா போட்டால் எவ்வளோ ப்ராஃபிட் வரும். சரி, ஓகே, அவர் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் அமௌண்ட்டு போடுறேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது. ஒரு 50,000 ரூபா போட்டால் 0 ஆகிடுச்சு.
கொஞ்சம் மனசெல்லாம் வலிச்சிச்சு, என்னடா அது இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு போயிடுச்சு 50,000 அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் அப்படியே இழுத்துகிட்டே இருந்தது. என்ன மைண்ட் செட் அப்போ எனக்கு இருந்தது அப்படின்னா, இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து இந்த அவுட் ஆஃப் த மணி, இந்த மணி, அப்புறமா வந்து என்ன சொல்ல அட் த மணி, இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு அதெல்லாம் ஆப்ஷன் அவ்வளோ விஷயம் இருக்குது. ஆப்ஷன் கிரீக்ஸ்னால் என்னன்னு தெரியாது, டைம் டீக்கன்னா என்னன்னு தெரியாது, ஏன் கம்மியாகுதுன்னு தெரியாது, அதெல்லாம் தெரியாது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மந்த்லி எக்ஸ்பைரி இருந்தது. இப்போ தான் வீக்லி எக்ஸ்பைரி வந்தது. அப்போல்லாம் மந்த்லி எக்ஸ்பைரி இருந்தது. அப்போது அப்போல்லாம் வந்து பேங்க் நிஃப்டியில் பண்ணுறதுல ஸ்டாக்ஸில் ஆப்ஷன் பண்ணுவேன். பாரதி ஏர்டெல் அப்படின்னு அதிகமாக லாஸ் பண்ணது இந்த ஸ்டாக்ஸில் தான். பாரதி ஏர்டெல் இதில் வந்து நான் அதிகமான லாஸ் பண்ணுது. இதில் வந்து கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் வந்து ரொம்ப தூரம் தள்ளி எடுத்துக்குவேன். இப்போ அட் த மணி பார்த்தீங்கன்னா ஒரு 13 ரூபா ஓடிட்டுருக்குது ப்ரெசென்ட் அப்படின்னா, நான் ஒரு 5 ரூபாய் வாங்குவேன். ஏன்னா அதான் விலை கம்மியாக இருக்குது அப்படின்றதுக்காக வாங்குவேன். ஸோ அந்த லாட் ஏற்ற மாதிரி வாங்கிடுவேன். அப்போது என்னோடய மைண்ட் செட்டில் என்ன இருந்தது அப்படின்னா, 5 ரூபாய் எவ்வளோ கம்மியாகிடும் பார்த்துடலாம். 5 ரூபாய் எவ்வளோ கம்மியாக போகுது, இன்னும் 4 ரூபாய்க்கு வருமா, இல்லை 3 ரூபாய்க்கு வருமா? ஸோ நமக்கு எப்படியானா வந்து இப்படி போகும் இல்லையா? ஸோ வந்து இப்படி போக சொல்ல நம்மளுடைய லாஸ் எல்லாம் ரிகவர் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட தான் பணம் இருக்குது இல்லையா அப்படின்ற விஷயத்த அந்த டைமில் வந்து தவறாக யூஸ் பண்ணிட்டேன். அதுதான் பெரிய பிரச்சனையானது எனக்கு. ஏன்னா ஒரு 5 ரூபான்றது 4 ரூபா வரும். அப்போ நமக்கு என்னென்னா, நமக்கு எல்லாம் தெரியும், நம்ம மார்க்கெட்டில் நாம தான் பெரிய என்ன சொல்ல பெரிய பிஸ்தா அப்படின்றாங்க இல்லைங்களா, நம்ம தான் பெரிய இவன் அவன் அப்படின்லாம் சொல்கிற ஒரு இருந்தது. ஏன்னா நம்மக்கிட்ட பணம் இருந்தது. ஸோ எவ்வளோ கம்மியாகிடுது பார்த்துடலாம், இன்னும் 2 ரூபா இருப்போ தான் ஓகே, இன்னும் கொஞ்சம் கீழே வரட்டும், அதுக்கப்புறம் மேலே போயிடுச்சுன்னா நம்ம ஒரு லாஸில் ரிகவர் பண்ணிக்கலாம், வெளியே வந்துடலாம் அப்படின்ற மைண்ட் செட் இருந்தது. அது வந்து என்னுடைய லைஃப்பில் வந்து என்னுடைய கேபிட்டல் ஃபுல் டேமேஜ் ஆகிறதுக்கான காரணம் வந்து அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப பெரிய டேமேஜ் ஆச்சு அந்த டைமில் ஆப்ஷன் ட்ரேடிங்கில். அவுட் ஆஃப் த மணியை வாங்கி லாஸ் ஆக சொல்ல ஆவரேஜ் பண்ணலான்னு. ஸோ பெரிய அமௌண்ட்டு கிட்டத்தட்ட ஒரே நாளெல்லாம் 3 lakhs 4 lakhsலாம் விட்டுருக்கேன் அந்த டைமில். ஓகே, அந்த 2008-09 அந்த டைமில் வந்து அவ்வளோ பெரிய ஹியூஜ் அமௌண்ட்லாம் விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கண்ணில் தண்ணி வரும், மனதில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வீட்டில் சொல்ல முடியாது, வீட்டில் எப்படி சொல்கிறது, என்ன சொல்லுவாங்க, அவன் சொல்லி என்ன பண்ண முடியும், அவங்களால மட்டும் என்ன பண்ண முடியும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறமா ரொம்ப பெயின் ஆகிட்டதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு வருஷம் கம்ப்ளீட்டாக அப்படி நமக்கு ஸ்டாக் மார்க்கெட் செட் ஆகாது அப்படின்றது என்ன பண்ண, திரும்ப நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பிஸ்னஸ்லேயே ஆக்சுவலாக ஸ்டார்ட் பிஸ்னஸ் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த அளவுக்கு ஏன்னா நம்ம தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபோக்கஸ் பண்ணிட்டோம் இல்லைங்களா, அது மேலே இன்ட்ரெஸ்ட் கம்மியாச்சு. அந்த ஸ்டார்ட் பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் கம்மியாச்சு. திரும்ப வந்து அந்த ஒரு வருஷம் ஸ்டார்ட் பிஸ்னஸ் ஃபோக்கஸ் பண்ணேன். சரி, லைஃப் நான் ரன் ஆகணும் இல்லை, வீட்டுக்கு காசு வேணும் இல்லைங்களா, ஸோ லைஃப் ரன் பண்ணோம். அதனால் என்ன திரும்ப பேக் டு பிஸ்னஸ். அப்போது திரும்ப பேக் டு பிஸ்னஸ் போனது கொஞ்சம் நார்மலான, ஆனால் அந்த போன அமௌண்ட்டை என்னால் எடுக்க முடியல அதில். ஆனால் கொஞ்சம் லைஃப் ரிகவர் ஆச்சு. அதாவது ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு, ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. சரி, செகண்ட் டைம் வர சொல்ல என்னென்னா, சரி இந்த டைம் வந்து நம்ம கற்றுக்கிட்டு போகணும், இது என்னன்னு தெரிஞ்சிக்கலாம், அட்லீஸ்ட் போன பணம் போச்சு, அது என்னன்னு கற்றுக்கலாம் அப்படின்றதுலாம் அது உள்ள ரீஎன்ட்ரி ஆகிறேன். 2011 ரீஎன்ட்ரி ஆகிறேன், கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக. நல்லா புரிஞ்சுங்க, நான் ட்ரேட் பண்ணணுன்றதுக்காக வரல, கற்றுக்கணுன்றதுக்காக வந்தது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மீடியாஸ்லாம் வந்து அப்போ இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த டைமில் வந்து மீடியாஸ்லாம் அப்படி இல்லை, அந்தளவுக்கு நெட்டே அந்த அளவுக்கு கிடையாதுன்னு பார்த்துங்கண்ணே. அது நெட்டில் அந்த அளவுக்கு நீங்கள் யோசிச்சு பார்க்கவே முடியாது. இப்போ 1 ஜிபிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா 1 ஜிபி. அப்போது அந்த அவ்வளோ டேட்டாலாம் நம்மளால் நெட் கனெக்ஷன்லாம் எதுவும் கிடையாது. ஸோ யார்கிட்ட போய் கேட்குறது அதை? இப்போது கூகுளில் தட்டினா வரும், யூடியூப்பில் போட்டால் வரும்னு சொல்லிடுறோம். அப்போலாம் யார்கிட்ட கேட்குறது? எதுவும் கேட்குறது கூட யாரும் கிடையாது. அப்போது நான் அந்த ஷேர்கான் அப்படின்ற ஃபஸ்ட்டு ப்ரோக்கர் நான் ஓப்பன் பண்ணது. அவங்க என்ன சொல்லுவாங்க, டிப்ஸ் கால்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் போனால் வாங்கிக்கோங்க, இதுக்கப்புறம் கீழே போனால் சேல் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரி, ஏன் அந்த பக்கம் அப்படி சொல்கிறாங்க அப்படின்ற விஷயம் யோசனை பண்ணி பார்க்கணும் இல்லைங்களா. ஏன்னா ஆல்ரெடி நம்ம லாஸில் இருக்கோம். ஸோ அவங்க சொல்கிறாங்க பை பண்ணிவிட்டா, அவங்க சொல்கிறாங்களே சேல் பண்ணிட்டா, ஏன் சேல் பண்ணாங்க, எதுக்கு சேல் பண்ணாங்க தெரியணும் இல்லைங்களா, காரணம் தெரியும் இல்லைங்களா. ஸோ அதுக்கப்புறம் தான் டிசிஷன், சரி கற்றுக்கணுன்றது நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கலாம். கற்றுக்கணுன்னா எப்படி கற்றுக்கணும்? சும்மா ஒரு மாதம் 10 நாள் போட்டு கற்றுட்டேன் அது போய் ட்ரை பண்ணுற மாதிரியா? இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த கற்றுக்கிட்டேன்னா என்ன விஷயம் அதில்? சரி, கற்றுக்கிட்டா ப்ராக்டிஸ் பண்ண இல்லையா. ப்ராக்டிஸ்னால் எப்படி பண்ணணும், மைண்ட் செட்னா என்ன, சைக்காலஜினா என்ன, அதுக்கப்புறம் ஒருத்தர்கிட்ட ஒரு பெரிய பிரபலம் அப்போலாம் பாம்பே தான் எனக்கு சப்போர்ட் இருந்ததுன்னா ஹிந்திக்காரங்க நிறைய பேர் தான் சப்போர்ட் இருந்தாங்க. ஆனால் எனக்கு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டேன், அவங்களால வந்து ஹிந்தியும் கற்றுக்கிட்டேன். ஒரு பெரிய பிரபலமானவங்களாம் போயிட்டு கற்றுக்கிட்டேன். ஆனால் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு விஷயம் என்ன கலெக்ட் பண்ண முடிஞ்சுது. ஆனால் எல்லா விஷயத்தையும் ஒருத்தர்கிட்டே கலெக்ட் பண்ண முடியல. ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு விஷயம் கலெக்ட் பண்ண முடிஞ்சது. ஒருத்தர்கிட்ட சைக்காலஜி கலெக்ட் பண்ண முடிஞ்சது, ஒருத்தர்கிட்ட சார்ட் பேட்டர்ன் கலெக்ட் பண்ண முடிஞ்சது, ஒருத்தர்கிட்ட வந்து பேஷன்ஸ். சைக்காலஜி பேஷன்ஸ் ரெண்டும் ஒன்று தான். ஆனால் வந்து சைக்காலஜிக்கும் பேஷன்ஸுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. எப்படின்னா, ஒரு பொசிஷன் எடுத்ததுக்கப்புறம் ஏன் ஹோல்ட் பண்ணணும், எதுக்கு ஹோல்ட் பண்ண, கான்ஃபிடன்ஸ் இல்லைனாக்கா நீங்கள் ஹோல்ட் பண்ண மாட்டீங்க. கான்ஃபிடன்ஸ் இருந்தால் தான் அந்த பேஷன்ஸே வரும்.
ஓகேங்களா. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி விஷயம் தான், ஆனால் வந்து பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் கேட்குறதுக்கு வந்து குட்டி விஷயம் மாதிரி தெரியும், ஆனால் ரொம்ப பெரிய விஷயம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து அந்த 2012க்கு அப்புறம் வந்து ஸ்மால் ட்ரேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, எல்லாம் கற்றுக்கிட்டாச்சு ஓரளவுக்கு. 2012 வந்து ரீஎன்ட்ரி பண்ணுறேன். அப்போ எனக்கு என்னென்னா, இந்த நான் லோயர் ஜோனில் இருந்தீங்களா, லாஸ் ஜோனில் இருந்தீங்களா, அப்போ வந்து எனக்கு நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஜோன் வந்தது. நான் எப்போ லேர்னிங் ஸ்டேஜில் இருந்தனோ அப்போ வந்து நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஜோன் வந்தது. இதில் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன் அப்படின்னா, நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஜோனில், அதாவது இப்போ நீங்கள் ஒரு சேல் எடுத்துருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து சேல் எடுத்துருக்கீங்கன்னா, இப்போ அந்த சேல் எடுத்ததுக்கப்புறம் வந்து என்னால் ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ண முடியல. ஆனால் ஸ்டாப் லாஸில் சீக்கிரம் கட் பண்ணிக்கிறேன், ஆனால் ப்ராஃபிட்டில் என்னால் ஹோல்ட் பண்ண முடியல. சேல் எடுத்து இந்த டார்கெட் இருக்குது இங்கே வந்து வெளியே வந்துடுவேன், ஆனால் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ்னால் கரெக்டாக ஈஸியாக கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவேன். ஸோ இந்த பிரச்சனை இருந்தது. அப்போ என்னன்னா, எனக்கு சம்பாதிப்பேன், ஆனால் மாத கடைசியில் வந்து நோ லாஸ் நோ ப்ராஃபிட். கடைசியில் என்ன காஸ்ட் என்னவோ அதுதான் இருக்கும். என்னடா அது நம்ம எல்லாம் கற்றுக்கிட்டோமே, திரும்பவும் அதே தான் மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம், என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்றப்பாக தான் தெரியுது. ஓகே, நான் ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ணல. ஏன் ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ணல அப்படின்னா, கான்ஃபிடன்ஸ் இன்னும் வரல. நம்ம மேலே கான்ஃபிடன்ஸ் கற்றுக்கிட்டோம், ஆனால் கற்றுக்கிட்டாலும் நம்ம மேலே நமக்கு கான்ஃபிடன்ஸ் வரல. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி இன்னொருத்தர்கிட்ட சரி இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு வேற ஒருத்தர்கிட்ட போய் கற்றுக்கிட்டேன். கிட்டத்தட்ட வந்து 5 lakhs மேலே செலவு பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், கற்றுக்கிறதுக்கு மட்டுமே. பரவாயில்ல, தப்பு கிடையாது. ஏன்னா வந்து அந்த 5 lakhs போனது எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அதுக்கு முன்னாடி லாஸ் பண்ணிட்டீங்களா பெரிய அமௌண்ட் 35L, அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா என்னென்னு தெரியாமல் வேஸ்ட்டாக கொடுத்துட்டேன். ஆனால் அட்லீஸ்ட் இந்த 5 லட்ச ரூபாய் என்னத்துக்காக செலவு பண்ண தெரிஞ்சாது கொடுத்தேன், அது வந்து தெரியாமல் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன இங்கே கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, அதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் நீங்கள் வந்து சம் அமௌண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் சாக்ரிஃபைஸ் மார்க்கெட்டுக்காக கொடுங்க. ஒரு 50,000 வந்து மார்க்கெட்டுக்கு நான் வந்து கம்ப்ளீட்டாக கொடுக்குறேன், நீங்கள் ப்ராஃபிட் பார்க்காதீங்க, நீங்கள் ப்ராஃபிட் கம்ப்ளீட்டாக பார்க்காதீங்க, மார்க்கெட்டு சாக்ரிஃபைஸ் கொடுங்க. அது எது எப்படின்னா, அது பிரிச்சுடுங்க. 500 500 250 250 1000 உங்களுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ, நான் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ்க்கு நான் இவ்வளோ கொடுக்க போகிறேன். இப்போ மீன் பிடிக்கிறதுக்காக நம்ம வந்து மீனுக்கு இற போடுறோம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் 500 செலவு பண்ணிட்டு வாங்க. ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் எக்காரணத்துக்கு ஒன்றும் ப்ராஃபிட் எடுக்கக்கூடாது. ஓகேங்க, ப்ராஃபிட் மார்க்கெட் என்ன கொடுக்குதோ அதை நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிக்கணும் அப்படின்னா. அவங்க சொல்ல எனக்கு இன்னும் டிஃப்ரெண்ட்டாக என்னடா அது எப்படி சொல்கிறாங்களே இவங்க அப்படின்னு சொல்லாமல் தெரிஞ்சு. ஆனால் அது ரியாலிட்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம மைண்ட் செட் டெவலப் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மைண்ட் செட் வந்து ப்ராஃபிட்டில் ஸ்டேபிள் நிற்கிறதுக்கு அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டேபிள் தன்மை கொடுக்கும். ஓகேங்க, எப்போது இந்த எல்லாத்தையும் சார்ட் பேட்டர்ன் கற்றுக்கிட்டாச்சு, சைக்காலஜி கற்றுக்கிட்டாச்சு, விஷயம் என்ன ஆப்ஷன் என்ன எல்லாத்தையும் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறேன். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜில் கூட இன்னும் கற்றுக்கணுன்றதே இருக்குதா இல்லையான்னு தெரியாதவங்களும் இருக்காங்க மார்க்கெட்டில். ஏன்னா இதை தாண்டி வரதுக்கு கிட்டத்தட்ட 6 மாதம் 1 வருஷம் ஆகிடும். அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டில் எப்படி ஹோல்ட் பண்ணோம், பயம்னா என்ன, அதுக்கப்புறம் ஒன்று தாண்டி வர சொல்ல 2010க்கு அப்புறம் தான் வந்து நம்ம ஃபுல் டைம் ட்ரேடராக ஸ்டேபிளாக ஆனது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சரி நமக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்றது 2018 எண்டில் நம்ம வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணது. அதுக்கப்புறம் தெரியும் உங்களுக்கு எல்லாமே என்னை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இப்போது நமக்கு ஆனந்த லாஸு அடுத்தவங்களுக்கு ஆகக்கூடாது. ஃபஸ்ட்டு அது என்னுடைய கான்செப்ட் என்னென்னா, ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் நினைக்காங்க இந்த யூடியூப்பில் காசு வரும் அதனால யூடியூப்பில் போடுறாங்க, அதுக்கப்புறம் அதில் காசு வரும் அதனால இவங்க அதெல்லாம் காசு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி அவங்க சொல்கிறவங்க சொல்லி போட்டோம், ஏன்னா விடுங்க யூடியூப்பில் எத்தனை லட்சம் கொடுத்துறாங்க பார்க்கலாம், இல்லை எப்படி வருதுன்னு பார்க்க. சரி ஒருவேளை அவங்க யூடியூப்லேருந்து 10 லட்சம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம், வேறு எதுவும் மூலம் எனக்கு 1 கோடி ரூபாய் மாதம் வருதுன்னு இன்கம் வச்சுக்கலாம். சரி அதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களுக்கு நாலேஜ் தேவை, நாலேஜ் கெயின் பண்ணிங்க. நான் என்னுடைய யூடியூப்னு சொல்லவில்லை, நீங்கள் எந்த யூடியூபராக இருக்கட்டும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. உங்களுக்கு என்ன கிடைக்குது அதனால் நமக்கு என்ன நல்லது நடக்குது, அவ்வளோதான் மேட்ரு. இப்போ என்னுடைய கான்செப்ட் என்ன, நீங்கள் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் சம்பாதிக்கணும் இல்லையோ உங்களோட கேபிட்டலில் ப்ரொடெக்ட் பண்ணுங்கள், ப்ரொடெக்ட் யுவர் கேபிட்டல். அதுதான் என்னுடைய கான்செப்ட். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா, அவேர்னஸ், தெரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்கள். லாஸ் கொடுக்குறீங்களா தெரிஞ்சு லாஸ் கொடுங்க, ப்ராஃபிட் பண்ணுறீங்களா தெரிஞ்சு ப்ராஃபிட் பண்ணுங்கள், அவ்வளோதான். இப்போ என்ன வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கற்றுக்கிறீங்க, ஆனால் அதை வந்து முறைப்படி கற்றுக்குங்க. நான் சொன்ன இப்போ நான் எனக்கு என்னென்ன ப்ராப்ளம் சந்திச்சனோ அந்த ப்ராப்ளம்லாம் அவங்களுக்கு நான் சொல்லி தான் கொடுப்பேன், வித் ப்ராக்டிஸ். சும்மா சொல்லி அனுப்பிச்சிருதில்ல. இப்போ 45 days கிளாஸ் முடியுது அவ்வளோதான் பை அப்படின்னு சொல்கிறதில்ல. அவங்க எதுவும் விருப்பம் இருக்குதோ அந்த குரூப்பில் இருக்கலாம். அவங்க இப்போ 2019 ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் இருக்கிறாங்கன்னா என்ன, அவங்க இன்னும் இருக்கணும்னு தோணுது, அவங்களுக்கு இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு நீங்கள் போகலாம் அப்படின்னு நானும் சொல்லலையே, அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் போகலாம். இப்போ ஒரு சிலர் குவைட் பண்ணிட்டு போயிடுறாங்க, அவங்களோட விருப்பம். ஏன்னா வந்து ஒரு சிலர் ரொம்ப கஷ்டமாக தெரியும், இந்த விஷயம்லாம் கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாது அப்படின்றவங்க, ஓகே அவங்களோட விருப்பம், ரைட், குட். ஏன்னா டிசிஷன் எடுங்க. நான் என்ன சொல்கிறேன், கற்றுக்கணுமா வேணாமா, என்னால் முடியுமா முடியாதா, ரெண்டுத்தில் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால், கற்றுக்கலாமா வேணாமா இப்படின்றத விட ஒன்று கற்றுக்கலாம், இல்லை வேணாம், இல்லை வெளியே வேறு வேலையை பார்க்கலாம், இல்லை முழுசாக என்ன தான் பார்த்துக்கலாம் கற்றுக்கலாம் அப்படின்றவங்க ரெண்டுத்தில் ஒரு டிசிஷன் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே
ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ரியாலிட்டிக்கு வந்து எப்பவுமே வேல்யூ கிடையாது, அது தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ நம்ம 25K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் வந்து இவ்வளோ நாள் காத்திருக்க வேண்டியது. இப்போ நான் ப்ராஃபிட் ஸ்க்ரீனை போட்டுட்டேன், இப்படி சம்பாரிச்சேன் அப்படி சம்பாரிச்சேன்னு போட்டுருந்தேன். இன்னைக்கு நம்மளது 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் தாண்டி இருக்கலாம் மேபி, யாருக்குன்னு தெரியும். ஓகே, இப்போ கூட ஒன்றும் இல்லை, என்னோட பிரைம் டெலிகிராம் சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அது சாரி, பிரைம் டெலிகிராம் சேனலும் டெலிகிராம் சேனல் தெரியும். இப்போ லைவ் மார்க்கெட்டில் வந்து என்னோட வியூஸ் வந்து ஷேர் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இது வந்து டிப்ஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. இது வந்து டிப், நான் பேண்ட் இன்றைக்கி தான் போட்டேன் நான். ஏன்னா பேண்ட் ஆக்சுவலாக போடக்கூடாது. அப்போது ஸ்டாப் லாஸ் நானே கொடுத்துற மாதிரி ஆச்சு, என்ட்ரி நானே கொடுத்துற மாதிரி ஆச்சு, டார்கெட் நானே கொடுத்துற மாதிரி ஆச்சு. அப்போ இது பேர் என்ன? இப்போ இது கால்ஸ் டிப்ஸ் தான் கணக்கு வரும். இதே நான் பேண்ட் இல்லாமல் ஜஸ்ட் உங்களுக்கு வியூ மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஏரோ மார்க் போட்டு இந்த கீழே போகுதுன்னு கொடுத்தேன்னா ரைட், நீங்கள் டிசிஷன் எடுங்க. டார்கெட் எங்கே கொடுக்கலாம், ஸ்டாப் லாஸ் எங்கே கொடுக்கலான்ட்டு நீங்கள் உங்கள் சொந்த மைண்டில் கொடுக்கணும். நான் பேண்ட் போட்டு கொடுத்துட்டு இந்த ஸ்டாப் லாஸ் இங்கே எஸ்எல் கொடுங்க, இங்கே என்ட்ரி பண்ணுங்கள், இந்த பக்கம் டார்கெட் கொடுத்தோன்னா அது கால்ஸ் டிப்ஸ் ஆகிடும். அப்போ என்ன வேணால் ஒருத்தர் சார்ந்து நீங்கள் கடைசியில் நீங்கள் ட்ரேட் பண்ணுற ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும். அது மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு நாள் தான் வந்து பேண்ட் போட்டு கொடுத்தேன், மற்ற நாள் வந்து ஒன்லி ஏரோ மார்க் மட்டும் தான் போட்டிருப்பேன். நீங்கள் டெலிகிராம் சேனலில் பார்த்துங்க, என்னுடைய டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் பார்த்து. ஆனால் என்னோட டைமில் தான் அதிகமாக அவங்க ஃபோக்கஸ் கொடுப்பேன். ஏன்னா வந்து வெவ்வேறு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அந்த குரூப்பில், கிட்டத்தட்ட வந்து 240 பேர் 250 பேர் இருக்காங்கன்னா அவங்கள ஃபோக்கஸ் பண்ணணும். இது நம்ம யூடியூப் வியூவர்ஸ்க்காக நான் ஃப்ரீலி 1 or 2 times வீக்லி ஒரு டைம் 2 டைம் அப்படி இது மாதிரி இதுலேயும் சென்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ எப்பவுமே சரி, ஸ்டடியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் எங்கே கற்றுக்குங்க, யார்கிட்டனா கற்றுங்க. ஆனால் அவங்க சொல்லித்தர விஷயம் உங்களுக்கு பிடிக்கணும், கம்யூனிகேஷன் ஆகணும். ஐயோ ஏதோ சொல்லிக் கொடுக்குறாங்க எங்களுக்கு புரியல அப்படின்றத விட, ஓகே இதை சொல்லிக் கொடுக்குறாங்களா, ரைட், ஓகே. அவங்க ஒரு யூடியூபர் பார்க்குறீங்களா, ஒரு விஷயத்தை அவங்களே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு 6 மாதம் விடாதீங்க, 6 மாதம் கண்டினியூவாக அவங்களே ஃபோக்கஸ் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்க அதை ஃபாலோ பண்ணால் உங்களால் சக்ஸஸ் வரணும். தரேன் ஒரு யூடியூப் இன்னைக்கு பார்க்குறேன், அடுத்த யூடியூப் இன்னைக்கு பார்க்குறேன், இன்னொரு யூடியூப் இன்னைக்கு பாருறேன். ஏன்னா எல்லாரும் நல்லவங்க தான், நான் யாரும் நான் குறை சொல்ல விரும்பலை. எல்லோரும் அவங்களோட ஸ்டைலில் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. எல்லா ஸ்டைலும் உங்களுக்கு வராது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்ன ஸ்டைல் வருதோ, உங்களுக்கு என்ன ஒத்து போகுதோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதில் நீங்கள் கான்ஃபிடன்ஸ் கொடுங்க, அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட ஸ்டடியில் எப்பவுமே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன்னா எதை இன்வெஸ்ட் பண்ணேன்? என்னோட 5, 6, 7 வருஷத்தை என்னோட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். எப்போ ஸ்டார்டிங்கில் அந்த 7 வருஷம் முழுசாக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஃபேமிலி கம்ப்ளீட்டாக நியூட்ரல். ஏன்னா வந்து எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருந்தாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் சப்போர்ட் இருந்தாங்கன்னா என்னால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியல, என்னால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. ஸோ என்னோட வேறு பிஸ்னஸ்லேருந்து எனக்கு அவங்கள அமௌண்ட் ரெடி பண்ணி வச்சுட்டு அதனால் அதுக்கப்புறம் தான் இதுக்குள்ளே வந்தேன் நான். ஸோ இந்த 7 வருஷம் என்னோடய இன்கமுக்கு என்ன பண்ணணும் இவ்வளோதான். ஆனால் அப்போ வந்து கம்யூனிகேஷன் இல்லாததுனால வந்து அந்த 7 வருஷம் இருந்தது. இப்போலாம் வந்து மீடியா நிறைய சப்போர்ட்டுக்கு யூடியூப், கூகுள் நிறைய விஷயம் இருக்குது. இப்போது எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் உங்கள் கூட ஷேர் பண்ண சொல்ல, அந்த 7 வருஷன்றது மேபி ஒரு வருஷத்தில் சீக்கிரம் உங்களுடைய நாலேஜ் கெயின் பண்ணலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். வெபினார், நானும் வெபினார் என்னோட கிளாஸ் இருக்குது, ப்ரைஸ்-ஆக்ஷன் கம்ப்ளீட்டாக இருக்கும். டீட்டெயில்ஸாக வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கும் பாருங்கள், எப்படி இருக்கும் கிளாஸ் இருக்கணும். விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். இல்லைனா வேறு யார்கிட்ட இப்போ கற்றுக்கிட்டாது பண்ணுங்கள், மொத்தத்தில் கற்றுக்கிட்டு பண்ணுங்கள், அவ்வளோதான். இல்லை சார் யார்கிட்ட எனக்கு வெபினார் அட்டன் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா ஓகே, நோ ப்ராப்ளம். நம்மளோட யூடியூப் சேனலில் ரெகுலராக பார்த்துட்டு வாங்க, அதுலேயும் நீங்கள் கற்றுக்கலாம், நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இந்த பிரைம் டெலிகிராம் சேனல் பற்றி கேட்டிருந்தாங்க. அதான் பிரைம் டெலிகிராம் சேனல் வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கிரியேட் பண்ணியிருக்கிறது. சார் அதில் வந்து சொல்லாங்க, சார் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் போதும் எனக்கு, நான் வந்து ஆல்ரெடி இந்த மார்க்கெட்டில் 5 வருஷம் இருக்கேன், 10 வருஷம் இருக்கிறேன், எனக்கு போதும் அப்படின்றவங்க சரி, உங்களோட விருப்பம், நான் வேணான்னு சொல்ல வரல. அதுக்கு என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோ கீழே 5 லிங்க் கொடுத்துருக்கு பாருங்கள். இது டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் லிங்க், அது ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லை வெபினார் அட்டன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே சார் என்கிட்ட ஆல்ரெடி நிறைய அக்கௌண்ட் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் எது ஒன்றும் பண்ண முடியும். ஒன்று நீங்கள் வெபினார் அட்டன் பண்ணி தான் ஆகணும், இல்லைனா டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தான் ஆகணும், இல்லைனா நீங்கள் ஃப்ரீ டெலிகிராம் சேனல்லே இருக்கலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய். வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மெயினுக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம இவ்வளோ பர்சனல் விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறோம், ஆனால் லைக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் எவ்வளோ நம்ம வீடியோவில் பார்த்தேன், ஆனால் மார்னிங் அப்டேட் மட்டும் என்னோட எஃபர்ட் ஃபுல் சப்போர்ட் வந்து மார்னிங் அப்டேட் இருக்குது. தேங்க்யூ ஃபார் ஆல் என்னோட வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ அந்த ஒரு சப்போர்ட்டிங் மார்னிங்கில் ஒரு 5 மணிக்கு எழுச்சிக்கிறேன், அப்படி 5 மணிக்கு எழுச்சி ஒரு வீடியோ எடிட் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுறதுக்கு என்னோடய எஃபர்ட் என்னன்னு எனக்கு தெரியும், அதுக்கு உண்டான காஸ்ட் என்னன்னு தெரியும் எனக்கு. அதுக்கு வேல்யூ நீங்கள் கொடுக்குறீங்களே, அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஒவ்வொரு லைக்ஸும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கும். அதனால தான் மேக்ஸிமம் மறக்காமல் லைக் பண்ணி. நீங்கள் என்ன ஒரு சிலருக்கு ரொம்ப கொச்சையாக பேசுகிறாங்க, லைக்கு பிச்சை இருக்கிறீங்க லைக் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நண்பர்களுக்கு கேட்டு சார் பிடிச்சிருக்குதா உங்களுக்கு அப்படின்னு கேட்கறதுல தப்பு ஒன்றும் கிடையாது. ஓகே, அவங்க மேபி அவங்களுக்கு லைக் பண்ண மறந்துட்டு இருக்கலாம். அப்புறமா சரி, ஜென்ரலாக யூடியூப்பில் லட்சக்கணக்கான யூடியூப் இருக்கும், எல்லா வீடியோமே லைக் பண்ணிட்டு இருக்காங்க. மறக்காமல் சொன்னேன், நான் சொல்லுதுன்னா வீடியோ ஓகே பிடிச்சது ரைட், ஸ்கிப் பண்ண நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணும், லைக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.